வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாம்ல டாப் 100 கணக்குகள் அப்படின்ற ஒரு சீரியஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய 100 கணக்குகள் அப்படின்ற சீரியஸ்ல 6வது கணக்கு வந்தாச்சுங்க. இது பார்த்தா நீங்களே பாருங்களேன், ஒரு பெரிய கணக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா 1 அடுக்கு 3 2 அடுக்கு 3 3 அடுக்கு 3 பிளஸ் எக்ஸெட்ரா 15 அடுக்கு 3 அதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் பிராக்கெட் ஓன் பண்ணி 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 15ன்னு சொல்லிட்டு இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷனை பார்த்தாலும் 10,000க்கு மேலே இருக்குது எல்லா ஆப்ஷனும். ஸோ இது வேற எங்கன்னா இருக்குதா அப்படின்னு கேட்டால் 10th நியூ புக்கில் 86வது பேஜ் நம்பரில் புக் பேக்கில் இருக்குது. இப்போ கூட இருக்குது, போய் பாருங்க. 15வது கேள்வியா இதே கேள்வி கொடுத்துருக்காங்க, இதே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாற்றணும்னா வேறு எதுவுமே மாற்ற முடியாது. இந்த எண்டில் 15ன்னு இருக்குல்ல, அது பதிலாக 20 10 5 இப்படி தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் மற்றபடி இதோட பேட்டர்ன் மாறாது, வெவ்வேறு இதுவெல்லாம் இருக்காது. கடைசி நம்பரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன். ஒரு ரேவ் கணக்கு தான். பட் இந்த ஒரு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சாவே இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம், சரிங்களா? நான் அப்படியே தெளிவாக சொல்லிடுறேன், கவனிச்சிங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 1 அடுக்கு 3 ப்ளஸ் 2 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 15 அடுக்கு 3 மைனஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் 15 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்க என்னன்னா நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரே இதுதான் இருக்கும். என்னன்னாங்க பாருங்களேன், 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் 15 அப்படியே பார்த்தீங்கன்னா 1 அடுக்கு 3 பிளஸ் 2 அடுக்கு 3 பிளஸ் 3 அடுக்கு 3 பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் 15 அடுக்கு 3, சரிங்களா? ஓகே, இது பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் 1ல் ஆரம்பிக்கணும், அது கண்டிப்பாக இருக்கணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸ்டார்டிங் 1ல் இருந்து எண்டு எதை வேணாலும் கொடுக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் எண்டு இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டார்டிங் 1ல் இருக்கணும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் 15ன்னு. ஸோ அப்போ 1ல் இருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது முதல், சரிங்களா? நான் இதை முதல்ல எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்ன பக்கம் பார்த்தீங்கன்னா இதே பாருங்க, அதே 1க்கு தலை மேலே 3 இருக்குது, அதாவது பவர் 3 இருக்குது. 2க்கு தலை மேலே 3 இருக்குது, 3க்கு தலை மேலே 3 இருக்குது, 15க்கு தலை மேலே 3 இருக்குது. ஸோ 2 பக்கமும் 1 தான், ஆனால் பவரில் 3ன்னு இருக்குது, கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் 15 தான், இங்கேயும் 15 தான். ஸோ சேஞ்சே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் கியூப்ல இருக்கு, இந்த பக்கம் கியூப் இல்லாமல் இருக்கு. இப்படி ஒரு பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேட்டர்ன் மாறாது, வேல்யூஸ் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? அப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, தொகருக்கு பாருங்க, கடைசி எங்க கொடுத்துருங்களே, இதை எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் அதை எடுத்துங்க. இதோட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1ல் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னால் 1ல் இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. ஓகே. ஸோ அப்போ கடைசியாக 15 கொடுத்துருக்காங்களா, அந்த 15 எழுதிங்க. நல்லா கவனிச்சிங்க. இப்போ 15 இருக்கா, இதுக்கு அடுத்த எண் என்ன, 16, அதை அப்படியே பெருக்குங்க. ஸோ என்ன நம்பர் கடைசியாக இருக்கோ அந்த அதுக்கு அடுத்த எண்ணை பெருக்கி 2ஆல் வகுத்துடணும், அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ன எண் கடைசியாக கொடுத்துருக்காங்களோ 15 இருக்கா, 15க்கு அடுத்த எண் 16. அப்போ 15 16ஐயும் பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். அதுக்கப்புறம் இதை அடித்து கொடுத்து பெருக்குனா ஆன்சர். இந்த 2ல் பாதி 1, 16ல் பாதி 8. இப்போ நீங்கள் 15 கூட 8 பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 15 கூட 8 பெருக்கு தெரியும்னா தாராளமாக பெருக்குங்க. அப்படி எனக்கு 8 கூட 15 பெருக்கு தெரியாதுன்னா நல்லடா போச்சுங்க. 15 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்க போகிறீங்களோ, இப்போ 8 பெருக்க போகிறீங்களா, அப்போ 8க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. 15 கூட எந்த நம்பரை பெருக்கணுமோ அந்த நம்பர், இப்போ 8 பெருக்கணும்னா 8க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுடணும். போட்டுட்டு அதை பாதி ஆக்கணும். 8ல் பாதி 40ன்னு வரும், கரெக்டாக 80ல் பாதி, சரியா? அதை கூட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த எண்ணை நீங்கள் 15ஆல் பெருக்க போகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டு அதை பாதி ஆக்கி கூட்டிக்கணும், அவ்வளோதான். இது அப்படியே ஈஸியாக இருக்கும். அப்போ 120 பெருக்கி பாருங்கள், ஆன்சர் 120ன்னு வரும். இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மட்டும் 120ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 15ன்னு இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் 120 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா புரியுதுங்களா? இது மட்டும்தான் இப்போ நான் சால்வ் பண்ணேன். இதுக்கு மட்டும் 120 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ இதை கண்டுபிடிக்கணும். அதாவது 1/3 2/3 3/3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 15/3 கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கழிக்கணும். ஸோ கழிக்கிற ஒர்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை பண்ணணும், எதை கியூப் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல ஞாபகம் வச்சுங்க, சேம் நம்பர் தான், ஆனால் பவரில் வந்து 3 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல இப்போ 120ன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, அதை ஸ்கொயர் பண்ணிட்டா இதாங்க ஆன்சர். வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதே வேல்யூ தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் தலை மேலே 3 இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் 15க்கு 120ன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த மதிப்பை ஸ்கொயர் பண்ணுறங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். புரியுதா? சிம்பிள் தேரி. ஸோ இப்போது 120 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் 120 3 டிஜிட் நம்பர், நம்ம 3 டிஜிட் நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு தனி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 டிஜிட் 3 டிஜிட் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ பார்த்துங்க. பட் ஆனால் அது ரொம்ப ஈஸி. என்னென்னா இப்போ 120 ஸ்கொயர் பண்ணணும், அப்போ 3 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா முதல் 2 நம்பரை தனியாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? தனியாக பிரித்து 12 ஸ்கொயர். அடுத்து ஒரே ஒரு எண் இருக்கும், ஒரு டிஜிட் 0, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? புரியுதுங்களா? இந்த ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும், ஆனால் நீங்கள் போடும் போது 2 0வாக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது 12 ஸ்கொயர் பண்ணணும். ஆக்சுவலி 12 ஸ்கொயர் பண்ண நிறைய பேருக்கு தெரியும் 144ன்னு வரும், ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அதனால அந்த 144 அப்படியே போட்டுக்கிட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ 14400 அப்படின்னு வருது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, கடைசி நம்பர் 0வாக இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ நம்ம 120 ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. 3 டிஜிட்னா நான் என்ன பண்ணிட்டேன், முதல் 2 டிஜிட் தனியாக பிரிச்சுட்டேன், கடைசி டிஜிட்டை தனியாக பிரித்து ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144 வரும், 0வை ஸ்கொயர் பண்ணால் 2 0 வந்துடும், அதை போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருகணும், ஆனால் இங்கே 0 இருக்கிறதால, கடைசி நம்பர் 0 இருக்கிறதால அதை பெருகினாலும் 0 தான் வரும். அதனால 14400 ஆன்சர். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ 120 ஸ்கொயர் பண்ணால் 14400 அப்படின்னு வரும். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா ப்ளஸ் 15/3க்கு ஆன்சர் 14400ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் 15க்கு ஆன்சர் 120ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக? ஈஸியா? ஸோ இப்போ இதில் நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ். அப்போ தாராளமாக நீ என்ன பண்ணுங்க, இந்த 14400ல் அந்த 120 கைஸ்டா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் பெரிய நம்பர்ஸ், ஆனால் ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு. 0ன்னு வருமா, அப்புறம் இங்கே இதில் 0ல் 2 போகாது, 10 கடவுனா 10, 10ல் 2 போனால் 8 அப்படின்னு வருமா. இங்கே 4ல் 1 போயிடுச்சு 3 இருக்குமா, 3ல் 1 போச்சுன்னா 2ன்னு வருமா. அப்படியே அந்த 14 எழுதிங்க. அப்போது 14280 ஆன்சர். அவ்வளோதாங்க. பாருங்கள் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஸோ 14280 இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க. பாருங்கள் 14280 பர்ஃபெக்டாக வருது. ரொம்ப ரொம்ப ஈஸி. தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்கும் போதே கிட்டத்தட்ட நான் ஒரு 7.5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் இது ரொம்ப ஈஸியாகவே போட்டுக்கலாம், ஒரு 2 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம் கணக்கு. சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதோட மதிப்பு தான், கடைசி நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, முதல்ல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. 1 + 2 + 3 தான் இருக்கும், 1/3 2/3 3/3 தான் இருக்கும். கடைசி நம்பர் இப்போ 15க்கு பதிலாக 10 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம், எனிதிங், அது என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட் போடுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை எனக்கு புரியலன்னா தயவு செஞ்சு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஒரு முறை பாருங்கள், தெளிவாக புரியும். அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம 10th புக்கில் 86வது பேஜ் நம்பரில் இருக்குது, அதுலேயும் ஆன்சர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாமா? இருக்குது பார்த்தீங்களா? 14000 பாருங்கள், அப்படியே இருக்குது ஆப்ஷன் சி. இவங்க அப்படியே இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி, அப்படியே புக்கில் இருக்கிற ஆப்ஷன் தான் எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 2 எக்ஸாம் 17/4/2021லையும் 23/2/2020லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின்னாலும் நச்சுன்னு ஷார்ட்கட்டில் போட்டாச்சு. புரியுதா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில்
ரேஷியோ கிளாஸ் எடுங்க, ரெகுலர் கிளாஸ் எடுங்கன்னா ரெகுலர் கிளாஸ் அது தனி, இது தனி. நான் முதல்ல சொல்லிட்டு இது மோஸ்ட்லி ரீசனிங் டாபிக். டாப் 100ன்றதே ரீசனிங் டாபிக் தான் நடத்துவேன். நான் வந்து ஆப்டிடியூட் நடத்த மாட்டேன். ரீசனிங்கில் ஒரு 100 கொஷின்ஸ் எடுத்து நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் நீங்கள் அப்படியே கேட்டேன் அப்படி அது பாட்டுன்னு அது நடக்கும், இது பாட்டுன்னு இது நடக்கும். இது 2 கிளாஸ் நம்ம ஒரு சேர போயிட்டுருக்கோம். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.